உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாஸ், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். நீங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தீங்க? எப்பெல்லாம் இருந்தாங்க? தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. எவ்வளோ நக்கலு, எவ்வளோ திமிரு. இந்த நலனை என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? அவ போடுற பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டு போற ஆளு நினைச்சிட்டு இருக்காளா? டேய், சாதாரண ஆளு. அவளுக்கே அவ்வளோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்? நான் யாருன்னு அவளுக்கு காட்ட வேண்டாம்? பாஸ், நீங்க எதுக்காக அந்த மெஸ்ஸுக்குள்ள போனீங்க? அந்த ரெசிபிக்காக தானே? அதுதான் இப்ப உங்க கைக்கு கிடைச்சிருச்சுல பாஸ். அப்புறம் ஏன் பாஸ் அந்த மெஸ்ஸை மூடணும்னு நினைக்கிறீங்க? தமையந்தி பாட்டுக்கு ஒரு ஓரமா அந்த மெஸ்ஸை நடத்திட்டு போட்டுமே. டேய் முட்டாள், அந்த இன்வெஸ்டர் என்ன சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது தெரிஞ்சவங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்க நீ. தமயந்தி மெஸ்ஸை திறந்துட்டானா அப்படியே இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடுவான் அந்த ஆளு. பாஸ், நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உண்மையிலேயே தமையந்தி ரொம்ப பாவம் பாஸ். ஏற்கனவே அவங்களோட ரெசிபி எல்லாத்துக்குமே நீங்க பேட்டன் ரைஸ் வாங்கிட்டீங்க. பேசாம அந்த இன்வெஸ்டர் கிட்ட போய் மெஸ் எல்லாம் மூட முடியாதுன்னு சொல்லிருங்க பாஸ். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணான்னு சொல்லிருங்க பாஸ். என்னடா அப்படியே நல்லவனா இல்லன்னு பாக்குறியா? நீ நல்லவனா? அப்ப நான் யாரு? கெட்டவனா? இல்ல சொல்றா. இல்ல பாஸ், நான் அப்படி சொல்ல வரல பாஸ். பின்ன நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்ன எதையுமே யோசிக்காம பண்ணிட்டு இருக்கேனா நானு? இல்ல பாஸ். என்னடே, ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு எல்லா வேலையும் 75% முடிஞ்சு போச்சு. பிரஸ் மீட் வச்சு லோகோலாம் லான்ச் பண்ணி ஊருக்கே சொல்லி வச்சிருக்கோம். இப்ப போய் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், இந்த ப்ராஜெக்டை விட்டுறலாம்னு சொன்னா அந்த ஆளு சும்மா இருப்பான்னு நினைக்கிறேன் நீ? கோர்ட்டு கேஸ்னு அலைய விட மாட்டான். பத்தாததுக்கு அந்த கான்ட்ராக்ட்ல வேற லட்டு மாதிரி சைன் போர்டு கொடுத்துருக்கேன். டேய், அதை வச்சு அவன் என் ரெஸ்டாரண்டே காலி பண்ணிடுவான்டா. அப்புறம் நான் தெருவில் தான்டா நிக்கணும். அதான் உனக்கு வேணுமா? இல்ல பாஸ். டேய், நீ என் கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ற, ஆனா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீயே சொல்லு, எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன நடு ரோட்ல நிக்க சொல்றியா? இல்ல சொல்றா. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்ன? தமயந்தி பாவன்னு சொன்னேன்ல? டேய், எப்ப அவ என்கிட்டே சவால் விட்டாலோ அப்பவே அந்த எண்ணெல்லாம் போயிடுச்சு. அவ இப்ப என்னோட பிசினஸ் எதிரி. அவளுக்கும் எனக்கும் இடையில நடக்கிற இந்த பிசினஸ் சண்டையில நான் ஜெயிக்கிறேனா இல்ல அவ ஜெயிக்கிறாளுங்கிறது தான் இப்ப மேட்ரே. அதனால இந்த பாவம் பாக்குற சீனுக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. 3 மணியோட அவ மெஸ்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஓடலன்னு வெயி. இது வரைக்கும் நீ கூட பார்க்காத நலனா அவ பாப்பா. பாஸ், கொஞ்சம் யோசிங்க பாஸ். இன்னொரு தடவை கூட நான் வேணா போய் பேசிட்டு வரேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ். டேய், நான் கொல்ல வெறியில இருக்கேன். அநியாயமா என்கிட்ட அடி வாங்கி சாவாத. மூடிட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா அப்படியே ஓடி போயிரு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனிமே பின் வாங்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமே இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, ஆக்ஷன் தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.